இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் 1928 ஆண்டு ஆகஸ்ட் 30 இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. 1920களின் இறுதி காலத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் புதிய கட்டத்தை எட்டியிருந்தது. காங்கிரசின் மூத்த தலைமைகள் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் மிதமான அணுகுமுறையை கடைபிடித்த போது இளைஞர்கள் தீவிரமாக முழு சுதந்திரம் என்ற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கினர். 1927 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தபோது அதன் பரிந்துரைகளுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் மோதிலால் நேரு அறிக்கை மூலம் டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ற பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழான சுயாட்சியை ஏற்க ஒப்புக்கொண்டது. ஆனால் சில இளம் தலைவர்கள் இதனை ஏற்காமல் பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழுமையான சுதந்திரம் வேண்டும் என கூறினர். இந்த சூழலில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை கோரி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு போன்றோர் ஆதரவுடன் 1928 ஆகஸ்ட் 30 அன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இது காங்கிரஸில் இளம் தலைவர்களின் குரலாக விளங்கியது. இந்தியாவின் எதிர்காலம் பிரிட்டிஷ் ஆட்சியுடனான சமரசத்தில் அல்ல, முழுமையான விடுதலையில் மட்டுமே உள்ளது என்பதே அவர்களது கருத்தாக இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் லீக் நிறுவப்பட்டவுடன் டொமினியன் ஸ்டேட்டஸை நிராகரிக்க வேண்டும், முழுமையான சுதந்திரம் என்பதையே இலக்காக வைக்க வேண்டும், பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் இயக்கங்களை தொடங்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி பழைய மிதவாத அணுகுமுறையிலிருந்து தீவிரமான போராட்ட அணுகுமுறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் கட்சியின் முன்வைத்தது. 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு வருடத்திற்குள் டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்கப்படாவிட்டால் சுதந்திர போராட்டம் தொடங்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் லீக் இதனை ஏற்க மறுத்து உடனடி சுதந்திரத்தை வலியுறுத்தியது. இதையடுத்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக பூரண சுதந்திரம் என்பதையே அதிகாரப்பூர்வ இலக்காக காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் புதிய சிந்தனையையும் உறுதியான கோரிக்கையையும் கொண்டு வந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா லீக் குறுகிய காலமே செயல்பட்டாலும் திருப்புமுனை சிந்தனையாளர்கள் குழுவாக வரலாற்றில் இடம்பெற்றது.